எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான விண்வெளி பயணத்துக்கு கிளம்ப போறோம். ரெடியா? இந்த முழு பிரபஞ்சத்திலேயே ரொம்பவே காலியான ரொம்பவே பயங்கரமான தனிமையான ஒரு இடம்னா அது எதுவா இருக்கும்? எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க அந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, அந்த மர்மமான தனிமையான இடத்துக்கு நேரா போறதுக்கு முன்னாடி முதல்ல நாம எங்க இருக்கோன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்துடலாம் இல்லையா? வாங்க நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். முதல்ல இது நம்ம வீடு, நம்மளோட மில்கிவே கேலக்சி, அதாவது பால்வெளி அண்டம். இங்க மட்டும் நம்ம சூரியன் மாதிரி கிட்டத்தட்ட 200 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க, 200 பில்லியன். இப்போ நம்ம வீட்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே போலாம். நம்மளோட மிக அருகாமையில இருக்கிற பெரிய கேலக்சி ஆண்ட்ரோமீடா. நமக்கும் அதுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் எவ்ளோ தெரியுமா? 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள். எவ்ளோ பெரிய இடைவெளி பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா நாம ஒரு பெரிய சூப்பர் கிளஸ்டரோட ஒரு பகுதியா இருக்கோம். இதுக்கு பேர் தான் விர்கோ சூப்பர் கிளஸ்டர். இதுல 2000க்கும் மேற்பட்ட கேலக்சிகள் ஒரு பெரிய சுவர் மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்மள சுத்தி ஒரு மாபெரும் பிரபஞ்ச நகரம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம நமக்கு தெரிஞ்ச இந்த கேலக்சி கூட்டத்தை எல்லாம் தாண்டி ஒரு விளிம்புக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, முழுமையான இருள், முழுமையான அமைதி. நம்மளோட உண்மையான பயணம் இப்போதான் ஆரம்பமாக போகுது. ஓகே, இப்போ அந்த நட்சத்திரங்களோட வெளிச்சம், கேலக்சிகளோட கூட்டம், இது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு அந்த மாபெரும் வெற்றிடத்துக்குள்ள நாம மூழ்க போறோம். இங்கே எதுவுமே கிடையாது. வாங்க உள்ள போலாம். நம்ம பயணத்துல முதல் நிறுத்தம் லோக்கல் வாய்ட், அதாவது உள்ளூர் வெற்றிடம். இதோட சைஸ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்குள்ள மட்டும் ஏதாவது வெளிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம இரவு வானத்துல கிட்டத்தட்ட 40% இடத்தை இது ஒன்னே நிரப்பிடும். ஆனா நிஜத்துல இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம பயணம் இங்க முடியல. நம்மளோட இறுதி இலக்கு இன்னும் பெரிய, இன்னும் காலியான ஒரு இடம். அதுதான் பூட்டஸ் சூப்பர் வாய்ட். பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய பாலைவனம்னு இதை சொல்லலாம். இங்கேதான் உண்மையான தனிமைனா என்னன்னு நமக்கு புரிய போகுது. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள சுத்தி மனித மூளையால கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கான முழுமையான இருட்டு. எது மேல எது கீழன்னே தெரியாது. எந்த அசைவும் இல்ல, நீங்க மட்டும்தான். எப்படி இருக்கும்? சரி, ஒரு கேள்வி வருது இல்லையா? எப்படி இந்த மாதிரி பிரம்மாண்டமான இடங்கள் இவ்ளோ காலியா ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் இருக்கு. வாங்க அதையும் பாத்திரலாம். நம்ம பிரம்மாண்டம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இல்ல. அது ஒரு பெரிய சிலந்தி வலை மாதிரி இருக்கு. கேலக்சிகள் எல்லாம் அந்த வலையோட இழைகள்ல, அதாவது ஃபிலமெண்ட்ஸ்ல இருக்கு. அந்த இழைகளுக்கு நடுவுல இருக்கிற பிரம்மாண்டமான காலி இடங்கள் தான் இந்த வாய்ட்ஸ், அதாவது வெற்றிடங்கள். இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் அதிக நிறை இருக்கிற அந்த பிரபஞ்ச வலை அதோட ஈர்ப்பு விசையால எல்லாத்தையும் தன்னை நோக்கி பலமா இழுக்குது. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட நிறை எதுவுமே இல்லாத இந்த வெற்றிடங்கள். அதனால இங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச பொருட்களையும் அந்த வலை இழுத்துடுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? இந்த வெற்றிடங்கள் சும்மா காலியா இல்ல, காலம் போக போக இன்னும் இன்னும் காலியாகிட்டே போகுது. அதே நேரம் அதை சுத்தி இருக்கிற அந்த பிரபஞ்ச வலை இன்னும் அடர்த்தியாகிட்டே இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி இந்த வெற்றிடங்கள் 100% காலியானதில்ல. ஆமாங்க, நம்ப முடியல இல்லையா? இந்த இருண்ட பிரபஞ்ச கடல்ல அங்கங்க மின்மினி பூச்சி மாதிரி சில கேலக்சிகள் தனியா வாழ்ந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ரொம்ப அரிதான, ரொம்ப தனிமையான இந்த கேலக்சிகளுக்கு பேர் தான் வாய்ட் கேலக்சிஸ். இந்த வாய்ட் கேலக்சிகள் ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம மில்கிவே மாதிரி பரபரப்பா இல்லாம ரொம்ப தனிமையா இருக்கு. பொதுவா சின்னதாவும் நீல நிறத்துலயும் இருக்கு. இதுக்குள்ள கேஸ் நிறைய இருந்தாலும் ரொம்ப மெதுவா அமைதியா புது நட்சத்திரங்களை உருவாக்குது. சொல்லப்போனா ஒரு ஸ்லோ மோஷன்ல வயசாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்குள்ள ஒரு ஆழமான விஷயமும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் இந்த முழு பிரபஞ்சமும் மெதுவா அழிஞ்சு இருட்டாகும்போது இந்த தனிமையான கேலக்சிகள் தான் உயிர்கள் வாழ்றதுக்கான கடைசி புகலிடமா இருக்கலாம். பிரபஞ்சத்தோட கடைசி நட்சத்திரம் கூட இங்கதான் பிறக்கும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. சரி, இப்போ நம்ம பெரிய கேள்விக்கு வருவோம். இந்த சாதாரண காலி இடங்கள்னு நாம நினைக்கிற இந்த வெற்றிடங்கள் நம்ம பிரபஞ்சத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிரபஞ்சத்துல டார்க் எனர்ஜி, அதாவது கருப்பு ஆற்றல்னு ஒரு மர்மமான சக்தி இருக்கு.
அது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரபஞ்சத்தை ஒரு பலூன் மாதிரி வேகமா ஊதி பெருசாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த டார்க் எனர்ஜியோட தாக்கம் வேற எங்கேயும் விட இந்த வெற்றிடங்கள்ல தான் ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா இது இந்த வெற்றிடங்களை இன்னும் வேகமா விரிவடைய வைக்குது. அப்போ நம்ம பிரபஞ்சத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? 1. இந்த வெற்றிடங்கள் இன்னும் விரிவடைஞ்சு ஒன்னோட ஒன்னு சேர ஆரம்பிக்கும். 2. இதனால அந்த பிரபஞ்ச வலைகள், அதாவது கேலக்ஸி ஃபிலமெண்ட்ஸ் கிளிய ஆரம்பிக்கும். 3. கேலக்ஸி கூட்டங்கள் ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சு தனிமைப்படுத்தப்படும். கடைசியா என்னாகும்னா நம்ம பிரபஞ்சம் மொத்தமும் ஒரே ஒரு பிரம்மாண்டமான சூப்பர் வாய்டா மாறிடும். அதாவது நாம பயணத்தை ஆரம்பிச்ச அந்த தனிமையான இடம் கடைசியில பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரே இடமா மாறிடும். அப்போ இந்த வெற்றிடங்கள் பிரபஞ்சத்தோட முடிவா இல்ல ஒரு புதிய ரொம்ப அமைதியான தொடக்கமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம்.